அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நான் உங்கள் நட்சத்திர ஜோதிடர் கருமுருகானந்தம் பேசுகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கி எனக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ கருணாநாதனை பற்றி நான் பேசிட்டு வந்துருக்கேன். பவத்தை பேசிட்டேன், பாலவத்தை பேசிட்டேன், கௌலவத்தை பேசிட்டேன், தைத்துளையை பேசிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரசை. கரணத்தின் அதிபதி அதிதேவர் பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர், அதனுடைய விலங்கு யானை. அப்ப கரசை கரணத்திற்கு அதிபதி சந்திரனாக உள்ளது. அப்ப யானைகளுக்கு உணவு கொடுப்பது, நீர்களுக்கு மீன்களுக்கு உணவு கொடுப்பது, அதாவது நீர்நிலைகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று மீன்களுக்கு உணவு கொடுப்பது. காலை எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குளிச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு கும்பிடும்போது பத்வத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாதின்னு கரசி கரணத்தில் உள்ளவங்க செய்யணும். சந்திரனுடைய ஸ்லோகத்தை சொல்லணும். பத்வத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாதின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் உள்ள டம்ளரில் உள்ள தண்ணியை தொட்டு வணங்கணும். இதை வணங்கினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கருணாநாதன் செயல்பட ஆரம்பிக்கும். தண்ணியை வந்து அதிகமாக வந்து இப்போ விரயம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயத்துக்கு சென்று அங்க உள்ள யானைகளுக்கு உணவு கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிள்ளையார்பட்டி சென்று அல்லது திங்கட்கிழமை நாளில் பிள்ளையார்பட்டி சென்று வணங்கி வரணும். குர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயமும் திங்கட்கிழமை நாளில் சென்று நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கருணாநாதன் செயல்படுவார். அதே மாதிரி கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமை நாளில் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கருணாநாதன் செயல்படுவார். அதே மாதிரி பெருமாள் கோவில் திங்கட்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தீங்கன்னா கருணாநாதன் செயல்படுவார். சனிக்கிழமை நாளில் அம்பாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தீங்கன்னாலும் கருணாநாதன் உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி ஆடுதுறை சூரியனார் கோவில் திங்கட்கிழமை நாளில் சென்று வணங்கி வந்தீங்கன்னாலும் கரசை கரணம் ஏறும். அடுத்து திருப்பள்ளிக்காடு சனீஸ்வரன் சவத்துக்கு திங்கட்கிழமை நாளில் அல்லது சனிக்கிழமை நாளில் சென்று வந்தீங்கன்னாலும் கரசை கரணம் ஏறும். அதே மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் குர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம் செல்லும்போது தானம் செய்துவிட்டு போனாலும் அந்த கர்ணம் இயங்குவது. ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாளில் செல்லும் பொழுது ஆரஞ்சு பழத்தை தானம் செய்துவிட்டு போனாலும் உங்களுக்கு கருணாநாதன் இயங்கி உங்களுக்கு வாழ்வில் பெற்றியது. அதே மாதிரி சனிக்கிழமை நாளில் திருக்கொள்ளிக்காடு ஸ்தலம் மன்னார்குடி அருகில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு ஸ்தலத்துக்கு
தண்ணீர் பாட்டிலுடன் கூடிய உணவுகளை வாங்கி கொடுக்க வேண்டியதான். கருணாநாதன் உங்களுக்கு செயல்படுவார். மொத்தத்துல கரணம் செயல்பட 3 மாதத்திற்கு ஒரு தடவை பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வர ஆலயம் சென்று அங்கு உள்ள யானைகளுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தாவே கண்டிப்பா கருணநாதன் உங்களுக்கு ஈஸியா செயல்பட்டு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவார். அதே மாதிரி பச்சரிசி தானம் அல்லது பால் தானம் அல்லது தயிர் தானம் அல்லது பால் கோவா தானம் அல்லது ஆரஞ்சு பழம் தானம் அல்லது அன்னாசி பழம் தானம். தயிர் சாதம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம் இவைகள் 3ஐயும் திங்கட்கிழமை நாள்ல நீங்க தானம் பண்ணாங்க கருணநாதன் உங்களுக்கு நல்ல முறையில் செயல்படுவார். அதே மாதிரி ஒயிட் கலர் ஷர்ட் அதை பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இதுல யோகி அவயோகி எல்லாம் இருக்கு. இது பொதுவான ஒரு கான்செப்ட். ஒயிட் கலர் சட்டையை நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு வரும்போது அது நல்லதா இருந்தா நீங்க ஓகே பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை நம்ம டீஆக்டிவேட் பண்ணி அப்ப இந்த பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமை நாளில் சென்று வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு அந்த கருணநாதன் இயங்குவார். அதே மாதிரி இன்னொரு பொருளும் தானம் பண்ணலாம். பலாப்பழம் தானம் பண்ணலாம். அதை தானம் பண்ணும் பொழுது கருணநாதன் இயங்குவார். இப்படியெல்லாம் நமக்கு கருணநாதன் இயக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.